பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். நிறைய சாட்சி, நிறைய ஊழியக்காரங்க கூட சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அதே காரியத்துக்கு தான் ஜெபம் பண்றீங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே, உலக பிரகாரமான ஆசீர்வாதமா கூட இருக்கட்டுமே, என் பிள்ளை பேரா கூட இருக்கட்டுமே, அல்லது ஏதோ ஒரு வழக்குக்காக வாதுக்காக, எதுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? உலக பிரகாரமா இல்ல ஆவிக்குரிய விதத்துல கூட வச்சுக்கோங்களேன். கீழானவர்கள் மேலானவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஜெபம் அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சாட்சி சொல்லுவாங்க, நாங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்தார். ஆனால் அதே காரியத்துக்கு ஜெபிக்கிற நமக்கு அந்த பதில் வரவில்லை. பல நேரங்களில் நமக்கு இது சந்தேகமா இருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஃபெட்டப் ஆயிடுறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம் ஒன்னும் பதில் கிடைக்காதுங்க, நம்மளும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல பதில் கிடைக்காது. ஆனால் அதே பிரேயரை இன்னொருத்தர் செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே. இன்னைக்கும் சாட்சி சொல்றாங்களே, என்ன அப்படின்னா, உங்க பிரேயர் எதிலிருந்து வருகிறது, அதோடு நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றி போய் இருக்கிறீர்கள். கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சிலர் கேட்கறாங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஊழியர் இடத்துல நீங்க போய் ஜெபிக்க போறீங்க இல்லையா, நிறைய ஊழியர்கிட்ட போறீங்க. அப்படி ஊழியர்கள்ட்ட நீங்கள் போகும்போது ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்க சொல்ற ஜெப குறிப்புக்கு அவங்க ஜெபம் பண்ற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க.